ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கராட்டா கிச்சன். இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்கல ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் ஒரு A4 கலர் பேப்பர் மட்டும்தான். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கலரில் அவ்வளோ ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துட்டிங்கன்னா அது ரெண்டாக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுறேன். நம்ம சின்ன வயசில் ஃபேன் பண்ணியிருப்போம் இல்லையா, பேப்பர் ஃபேன். அதாவது இந்த குட்டியாக எடுத்துக்கிட்டு திருப்பி 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 ஃபோல்ட் பண்ணி மடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை திருப்பி திருப்பி மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ எண்டு வரைக்குமே இதை நம்ம மடித்து எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்த்டே பார்ட்டி இல்லை வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் ஐடியா தாங்க. இதுக்கு ரொம்ப செலவும் ஆகாது, ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்து இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணோன்னு கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே இதை நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை சென்டரில் வச்சு, அதாவது சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் சென்டரில் வச்சு இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சு அந்த அந்த கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரெண்டையும் மடிக்கும் போது ரெண்டு ஜாயின் பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா, அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல க்ளூ போட்டு அது ரெண்டையும் ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ளவர், செமி சர்க்கிளில் ஒரு ஃப்ளவர் ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ளூ போட்டு அந்த ரெண்டு கார்னர்ஸையும் நம்ம ஒட்டிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் அது ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ தான் நல்லா ஒட்டும். சரிங்களா? ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். ஓகேவா? ஸ்ட்ரெச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஒரு செமி சர்க்கிள் ஃபார்மேஷன் கிடைக்கும். மீன்வைல் நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு நூல் விட்டு உள்ள நூல் எடுத்து அதை டை பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வால் ஹேங்கிங்கில் மாட்ட போகிறோம். ஓகேங்களா? உள்ள நூல் வச்சு தான் சப்போர்ட்டில் தான் நம்ம வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செமி சர்க்கிளில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவே இன்னொன்றையும் நீங்கள் எடுத்து மேலே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபுல் சர்க்கிள், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளவர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் எவ்வளோ கலர்ஸில் வேணுமோ நீங்கள் அது பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி செமி சர்க்கிள் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் A4 பேப்பர்லேருந்து தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதுக்கு சூட் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த செமி சர்க்கிள் பீஸில் கம் ஒட்டிட்டு அதை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. சேம் ஒரு 30 செகண்ட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா மட்டும்தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர்லேயும் ப்ளஸ் அந்த இதுலேயும் நல்லா க்ளூ போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும் உங்களுக்கு. ஏன்னா மேடும் பழுமா இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா ஒட்டும்னா ரெண்டுலேயுமே க்ளூ போட்டு அதை ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுறதுக்காக நான் லிட்டர் பென் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி வரைகிறேன். அது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா லுக்காக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்துருக்க அந்த ஸ்மால் செமி சர்க்கிள் பீஸ் பொறுத்து லிட்டர் பென்னோட கலர் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு கோல்டன் கலர் லிட்டர் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டில் மாட்டி நம்ம செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவிஸ்